பலி பார்த்த உடனே எங்கே சரியான பலி இருக்கோ அங்கே ஃபயர் வந்துடும். அல்லேலூயா. ஆமாம், ஃபயரை ஃபாலோ பண்ணி, அக்கினியை ஃபாலோ பண்ணி கர்த்தருடைய மகிமை வந்தது. அந்த மகிமை எப்படிப்பட்ட மகிமைனா, ஆசாரியர்களால் செயல்படக்கூடலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷனுடைய செயல்பாடுகள் மகிமை வந்தால் நிறுத்தப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நானே செய்கிறேன் அப்படின்றார் கர்த்தர். அல்லேலூயா. அப்போ மகிமையின் ஆண்டு உங்களுக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, உங்களுக்காக கர்த்தரே செய்வார், மனிதர்கள் செயல்படுவதை தாண்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரே செய்வார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு மகிமையின் மேகம் தான் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துச்சு, மனுஷன் நடத்தலை. அல்லேலூயா. பிரதிநிதியாய் கர்த்தர் மோசே வைத்திருந்தா கூட கர்த்தர் அவங்கள போஷித்தார், கர்த்தர் அவங்கள நடத்தினார். அப்போ நான் நம்புகிறேன், நம்முடைய திருச்சபையை, இந்த வார்த்தையை, இந்த வாக்கு தத்தத்தை ரிசீவ் பண்ணியிருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாக இந்த வருஷம் க்ளோரியஸாக நடத்துவார். கர்த்தரே நடத்துவார். அல்லேலூயா. நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் எப்படி இருக்குன்னா, கர்த்தர் தாமே அப்படின்னு ஒரு நிறைய இடத்துல இந்த வேர்டை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் தாமே, அது இங்கிலீஷில் காட் ஹிம்செல்ஃப் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேறு யாரும் இல்லை, நானே நடத்துவேன். அல்லேலூயா. அப்படின்னா ஹி டேக்ஸ் ஃபுல் கம்ப்ளீட் கண்ட்ரோல், முழு கண்ட்ரோல் எடுக்கிறார். அதாவது முழு பொறுப்பையும் அவர் எடுக்கிறார். நான் நடத்துகிறேன், நானே நடத்துகிறேன், நீங்கள் அமைதியாக இருங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வருஷம் கர்த்தர் உங்களை அவர் தாமே நடத்துவார்? அவருடைய மகிமையின் மேகம் உங்களுக்கு முன் சென்று அவர் தாமே கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தையும் இன்றைக்கு நான் உங்களுக்கு காண்பிக்க போகிற முதல் வசனத்தை நம்ம கொஞ்சம் வாசிக்கலாமா? தேங்க்யூ அப்பா. எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டிய ஒரு வேத பகுதி, பிலிப்பியர் 1:15. நமக்கு தெரிந்த ஒரு வசனம், சிம்பிள் வேர்ட் தான். பரிசுத்த ஆவியானவர் இதிலிருந்து ஒரு சில முக்கியமான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. பிலிப்பியர் 1:5 நேராக நம்முடைய கவனங்களை திருப்பி நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு கண்டினியூஸான சில வார்த்தைகள் அதில் சொல்லப்பட்டிருந்தாலும், ஆமென், அந்த வார்த்தையில் இருக்கிற அவருடைய கேரக்டர், நம்ம பைபிளை நிறைய படிக்கிற அனுபவங்கள் நமக்கு இருக்கும். ஆனால் இந்த வருஷம் பரிசுத்த ஆவியானவர் என்னை என்கரேஜ் பண்ணுறது, என்ன அவர் என்கரேஜ் பண்ணுறாரு, நான் மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுறேன். அல்லேலூயா. என்ன என்கரேஜ் பண்ணுறேன்னா, சத்திய வசனம், வேர்ட் இஸ் கோயிங் டு டேக் ஓவர். அல்லேலூயா. வசனம் தான் மேற்கொள்ள போகுது. ஆமென். நிறைய விஷயத்தை கர்த்தருடைய வார்த்தை டேக் ஓவர் பண்ணும். ஆண்டவர் இந்த வருஷத்தில் வேதத்தை அதிகமாக தியானிக்கவும், வசனத்தில் அதிகமாக ரூட் ஆகவும் ஆண்டவர் நமக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆமென். அப்படி ஒவ்வொரு முறையும் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது நீங்கள் ஆண்டவருடைய கேரக்டரை நீங்கள் படிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆபிரகாமை பற்றி படித்தாலும் ஆபிரகாமுக்கு ஒரு டைமென்ஷனை, ஒரு விதமான கேரக்டரை கர்த்தர் வெளிப்படுத்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனிடத்திலும் கர்த்தர் ஒவ்வொரு விதமான தன்னுடைய டைமென்ஷனை, அதாவது தன்னுடைய குணாதிசயத்தை, தன்னுடைய கேரக்டரை ஆண்டவர் எப்பவுமே எக்ஸ்பிரஸ் பண்ணுவார். அல்லேலூயா. அவர் நகோமிக்கு எப்படி இருந்தாரோ ரூத்துக்கு அந்த மாதிரி இல்லை, தானியலுக்கு எப்படி இருந்தாரோ யோசேப்புக்கு அந்த மாதிரி இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தர் தன்னுடைய ஒவ்வொரு பரிமாணத்தை, ஒவ்வொரு டைமென்ஷன்ஸை கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த கேரக்டரில் கூட வித்தியாசங்கள் இருந்திருக்கு. ஒருத்தருக்கே கர்த்தர் வேறு ஐ அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைமைகள் மாறலாம். ஆமென். ஆனால் கர்த்தர், நீங்கள் கவனிக்கணும், இந்த காலத்தில் கர்த்தர் எப்படி எனக்கு வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு தேவை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு தேவையை நீங்கள் திடீர்னு சந்திக்கிறீங்க. நீங்கள் நினச்சே பார்க்கல இவ்வளோ ஒரு தேவை நமக்கு வரும். அன்எக்ஸ்பெக்டடான ஒரு நீடு உங்களுக்கு முன்னாடி நிற்கும் போது நீங்கள் ஒன்று, ஐயோ இது எப்படி நடக்குமோ, ஆண்டவரே எப்படி செய்வீங்க அப்படி கேட்காது. ஆண்டவரே, இந்த சீசன் நான் தேவைகளோடு இருக்கிற சீசன், ஆனால் இதில் நீங்கள் எப்படி வெளிப்பட சித்தமாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் கேட்டீங்கன்னா அவர் தன்னை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. யாவே ராஃபா எலோஹி எல் ஷடாய் ஈரே அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவே. இந்த பாட்டை நான் எப்போ பாடினேன்னு உங்களுக்கு சொல்லிட்டு இந்த வசனத்தை விளக்குறேன். இந்த பாட்டில் எனக்கு தெரியும், ஆனால் எப்போ நான்
ஒரு பலி செலுத்தி பாடினேன். அல்லேலூயா. கம்ஃபர்டபுளாக பாடுறது வேற, வலிக்கும் போது பாடுறோம் பாருங்க, அதுதான் பலி. பலினாலே வலிக்கும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? மனசுல வலி இருக்கு, உள்ளத்துல வேதனை இருக்கு, சுச்சுவேஷன் சூழ்நிலை மோசமா இருக்கு, ஆனா அப்ப நம்ம பாடுறோம் பாருங்க, அது பலி. பவுல் சீலா சிறைச்சாலையில பாடி ஆராதித்தது ஒரு பலி. அல்லேலூயா. வலியோடு அவங்க பாடினாங்க. வலி இருந்துச்சு, ஆனால் கர்த்தரை உயர்த்தினாங்க. ஆமென். அண்ணால்னு ஒரு அம்மா இருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு லைஃப்பில் எதுவுமே நடக்கலைங்க. அந்த அம்மாவுடைய வாழ்க்கையை பார்த்தா என்ன இந்த அம்மா பாவம் அப்படின்னு மற்றவங்க சொல்கிற அளவுக்கு தான் அந்த அம்மா வாழ்க்கை இருந்தது. ஆனால் அந்த சூழலும் அந்த அம்மா எப்போதும் கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஜெபிப்பார்களாம். அப்போ அந்த அம்மா செலுத்துறது என்ன தெரியுமா? பலி. அல்லேலூயா. எல்லாம் இருக்கும்போது நம்ம சந்தோஷமாக கை உயர்த்தி போடுறதை விட, இல்லாமையில், குறைவுகளில், பலவீனத்தில், தேவைகளில், நமக்கு எதிராய் சிலர் செயல்படும் போது, முரண்பாடான காரியங்கள் நடக்கும் பொழுது, எதிர்பாராத தேவைகள் வரும்போது நீங்கள் அப்படி பாடும்போது கர்த்தர் அதை பலியா சுகந்த வாசனை அதை அப்படியே முகர்வார். என் பிள்ளை பலி செலுத்துது, என் பிள்ளைக்கு மனசு வலிக்குது, என் பிள்ளைக்கு சரீரம் வலிக்குது, என் பிள்ளைக்கு வேதனை இருக்கு, ஆனால் அந்த வேதனை நடுவிலும் கை உயர்த்தி என் பிள்ளை ஆராதிக்குது. அந்த இடத்துல மகிமை நிச்சயம் கடந்து வரும். இந்த பாட்டினுடைய ரியல் சாராம்சத்தை எப்போ நான் உணர்ந்து தெரியுமா? சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் என் பிள்ளைக்கு கையிலலாம் ஊசி குத்தி அவள் அட்மிட் ஆகி 3 மாதத்தில் உடம்பு முழுசும் அவளுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்து கையில் வெயின் போட்டு கிடைக்காம காலில் போட்டு அவள் அப்படியே வீங்கி போயிருந்தா. அந்த சூழலில் புலம்பணும், ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கேட்க எனக்கு தைரியம் இல்லை அப்பா கிட்ட. அல்லேலூயா. அப்போ நான் இந்த பாட்டை, இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் யூடியூப்பில் வரும், அதை அப்படி ஆன் பண்ணி அந்த ரூம்குள்ளே வச்சுட்டு அப்படியே கைகளை உயர்த்தியாவே ராஃபா நான் பாட பாட அந்த அறைக்குள்ள கர்த்தருடைய மகிமை, பலத்த மகிமை இறங்கி வந்துச்சு. மருத்துவர்கள் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து செக் பண்ணுவாங்க. இருதயமும் பிரெயினும் கரெக்டாக இருக்கணும். அந்த அஃபெக்ட் ஆனால் பிள்ளைக்கு திடீர்னு பிரெயின் அஃபெக்ட் ஆகலாம், இல்லை ஹார்ட் அஃபெக்ட் ஆகலாம், ஏதோ ஒன்று. பிரெயின் மெயின்லி செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து நர்ஸ் வந்திருக்காங்க உள்ள, எனக்கு தெரியல, நான் கை உயர்த்தி ஆராதிச்சிருப்பேன். அவங்க ஒரு கிறிஸ்டியன் நர்ஸ் வந்துட்டு ஓடி போய் நர்சஸ் லான்ச்சில் சொன்னாங்களாம், சிஸ்டர்ஸ் 1 நிமிஷம் உள்ளே போயிட்டு வெளியே வாங்க, அந்த ரூம்குள்ளே போயிட்டு வெளியே வாங்க, ஏன்னா அந்த ரூம்குள்ளே ஒரு ஏதோ இருக்குது, நீங்கள் உள்ளே போய் வெளியே வந்தாலே அவ்வளோ ஆசீர்வாதம் உங்களுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நர்ஸாக உள்ளே வந்துட்டு போனாங்க. முடிச்சுட்டு சொன்னாங்க, இந்த அறை இப்படி ஒரு மகிமை. நான் சொல்கிறேன், உங்களுடைய லோவஸ்ட் பாயிண்ட்ல கர்த்தர் அவர் தன்னை வெளிப்படுத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தர் தன்னை யெகோவா ஈரேவாய் ஆபிரகாமுக்கு மோரியா மலையில் வெளிப்படுத்த அவரால் கூடுமானால் உங்கள் வாழ்க்கையின் எந்த உச்சக்கட்டத்திலும் கர்த்தர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் தன்னை எப்படி வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார்னா, அந்த வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அவர் யார் என்றால், நற்கிரியைகளை தொடங்குகிறவர், அதை முற்றிலும் முடிக்கிறவர். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட மாட்டார். அவர் ஒன்று துவங்கினா அவரே அதை முடிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஆராதிக்கிற தேவன் பாதியில கை விட்டுட்டு போற தேவன் அல்ல. உன்னை தொடங்கி விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. யாக்கோபை பற்றி தான் நான் இந்த வருஷம் தியானிச்சுட்டு இருக்கேன். மை மெடிடேஷன் இஸ் ஜேக்கப். நான் யாக்கோபை குறித்து தியானிக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன தெரியுமா? யாக்கோபு கிட்ட தேடி வந்து கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன் கையை நான் விட மாட்டேன். அல்லேலூயா. அவன் கையை பிடிச்சிருப்பானா கடைசி வரைக்கும்? அவன் வருவானா? அவன் மாறுவானா? அதெல்லாம் தெரில அப்பாக்கு. ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உன் கையை பிடிக்கிறேன். அல்லேலூயா, உன் கையை நான் விட மாட்டேன். அல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நற்கிரியை துவங்குகிறவர் மாத்திரமல்ல, அதை முடிக்கிற தேவன். அதை முடிவு வரை உங்களை நடத்துகிற தேவன். உங்களை பாதி வெளியில் விட மாட்டார். அம்மா, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார். ஐயா, உங்களோடு கர்த்தர் பேசியிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை குறித்து பேசியிருக்கிறார். உங்கள் ஊழியத்தை குறித்து பேசியிருக்கிறார். உங்கள் எதிர்காலத்தை குறித்து பேசியிருக்கிறார். பயப்படாதீங்க, சொன்னவர் செய்து முடிப்பார். முடிவு வரை அந்த நடத்துவார். அல்லேலூயா. என் அப்பாவுக்கு நடு ரோட்டில் ஒருத்தரை விட்டுட்டு போக தெரியாது. இது வரைக்கும் அவர் யாரையும் அப்படி விட்டதில்லை. ஒருத்தரை கையை பிடிச்சு கையை உதறி என் அப்பா போனதாய் சரித்திரம் இல்லை. அல்லேலூயா. ஆமென். நம்புறீங்களா? ஆண்டவர்
தொடங்கி அதை முடிக்கணும் அப்படின்னு நினைப்பார். என் கணவர் எப்பவுமே சொல்வார், நம்முடைய விசுவாச ஓட்டத்தில் நம்ம ஒரு சத்தியத்தை நான் மனதில் பதித்து கொள்ள வேண்டும். ஃபெய்த் ரன், ஃபெய்த் வாக், நம்ம விசுவாச ஓட்டம். அதை தொடங்கினது யார்? உங்களுக்குள் விசுவாசத்தை தொடங்கி இருக்கிறவர் யார்? இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் கூட பிறந்தவங்க இன்னும் இயேசு நம்பலை. உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற அநேகருக்கு இன்னும் இயேசு மேலே விசுவாசம் வரல. ஆனால் அந்த விசுவாசத்தை உங்களுக்குள் துவங்கி இருக்கிறது யார்? இயேசு. இயேசு அவர் அதை துவங்கினார், அவர் தான் இனிஷியேட் பண்ணார். ஏதோ நம்ம நற்கிரியில் நம்ம நல்லா, ஏதோ நம்ம கூட பிறந்தவங்களில் நம்ம தான் நல்ல பிள்ளைன்றதுனால கர்த்தர் நம்மளை தேடி வந்தாரா? அப்படின்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் லீஸ்ட்டு. நம்ம சொந்தக்காரில் ஏதோ நம்ம தான் கர்த்தருக்கு உண்மையாக இருந்ததுனால தேடி வந்தாரா? இல்லை. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இதுல உங்களுக்கு எந்த பங்கும் இல்லை, இது தேவனுடைய ஈவு. ஈவுனா என்னன்னா கிஃப்ட், கிஃப்ட். இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. அவர் ஈவாய் உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை துவங்கி இருக்கிறார். இந்த விசுவாச துவக்கத்தில் நம்ம விசுவாச ஓட்டத்தில் கிறிஸ்துவர்களாகிய நம்ம ஆவிக்குரியவர்களாக நம்ம மனதில் பதிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஓட்டத்தில் முதல் பரிசு, இரண்டாவது பரிசு, மூன்றாவது பரிசுன்னு யாருக்கும் கிடையாது. அல்லேலூயா. ஃபெய்த் ரன்னில் வா சீக்கிரமாக யார் ஓடி வந்தீங்களோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், உங்களுக்கு செகண்ட் ப்ரைஸ், உங்களுக்கு தேர்ட் ப்ரைஸ் அப்படின்னு இல்லை. அதனால என்னென்னா, மற்றவங்க ஓடி நமக்கு முந்தி போனாங்கன்னா அதை பார்த்து வருத்தப்படாதீங்க, அதை பார்த்து பொறாமப்படாதீங்க, அதை பார்த்து ஏங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த விசுவாச ஓட்டத்தில் யாருக்கு பரிசு? யாருக்கு பரிசு? யாருக்கு பரிசுனா, முடிவு வரையந்து யார் ஓடுறாங்களோ அவங்களுக்கு தான் பரிசு. அல்லேலூயா. தொடங்கும் போது நல்லா கோலாகலமாக தொடங்கிட்டு பாதியில் உட்காந்தா பரிசு இல்லை. அல்லேலூயா. தொடங்கினவங்க எது வரைக்கும் ஓடணும்னா முடிவு வரைக்கும் ஓடணும். இந்த முடிவு வரைக்கும் ஓடுவதற்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் கூட ஆண்டு வருவார். அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். எனக்கு ஜான்சன் மன்னனோட ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டில் அந்த ஒரு வரி சொல்லும், என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுப்பதில்லை, என் ஓட்டத்தில் நான் தனிமையில் இல்லை, என் கூட இயேசு இருக்கிறார், என்னை வெறுப்பார், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, முடிவு வரையில என் நம்பிக்கை அவர் மேல தான், நம்புவேன் இறுதி வரை, ஷரகதரா, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய லக்கு என்னவா இருக்கணும்னா, முடிவு வரைக்கும் ஓடணும், முடிய ஓடணும். அல்லேலூயா. நம்ம கூட நமக்கு துணையாளராக ஆண்டவர் வருகிறார். நான் இப்போ சமீபத்தில் ஒரு பிரசங்கத்தை செய்தேன், அபவுட் பர்த் ரைட், அப்படின்னா புத்திர சுவிகாரத்தை குறித்து ஒரு பிரசங்கம். அதை நான் ஆயத்தம் ஆகி கொண்டிருக்கும் பொழுது நம்மை குறித்து, சர்ச் குறித்து பைபிள் சொல்லுது, நம்மெல்லாம் யார் அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் தான் எப்படி இருக்கணும்? ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் தான் மூத்த பிள்ளையாக இருக்க முடியும். எல்லாரும் மூத்த பிள்ளையா? ஒரு வீட்டுக்கு யார் தான் மூத்த பிள்ளை? ஒரு ஆள் தான். அடுத்து பிறந்தா, ரெண்டாவது பிறந்தா என்ன, யாக்கோபு ஏசா ஒரே கர்ப்பத்தில் வளர்ந்தவங்க தான். ஆனால் மூத்த பிள்ளை யார்? ஏசா தான். ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு வெளியே வந்தார். ஃபஸ்ட்டு யார் வெளியே வராங்களோ அவங்க தான். ஆனால் சர்ச் நமக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம எப்படின்னா அசம்பிளி ஆஃப் ஃபர்ஸ்ட் பார்ன் இங்கிலீஷில். அதாவது சர்ச்சுக்கு என்ன பேர்னா, முதல் பிறந்தவர்கள். நம்ம எல்லாருமே முதல் பிறந்தவங்க. எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம எல்லாருமே முதல். அப்போ நமக்கு எப்பவுமே மூத்த பிள்ளைக்கு 2 போர்ஷன் பைபிள் படி, அதுதான் புத்திர சுவிகாரம். நம்ம ஆவிக்குரியவர்களாகிய முதற் பிறந்தவர் நமக்கு டபுள் போர்ஷன் என்ன தெரியுமா? 1, ஃபஸ்ட்டு போர்ஷன் என்னன்னா, ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த எல்லாம் நமக்கு தான். அல்லேலூயா. சிலுவையில் அப்பா பாவத்துக்கு பரிகாரத்துக்கு கொடுத்தார், பிசாசை
ஜெயிச்சார், மரணத்தை ஜெயிச்சார். அல்லேலூயா. என்னெல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செஞ்சு முடிச்சாரோ அவர் முடிச்சதுக்குரிய எல்லாம் நமக்கு தான். அல்லேலூயா. அதனால் நீங்கள் எப்போ சோர்ந்து போனாலும் சிலுவையை நோக்கி பாருங்கள். சிலுவையை பார்த்து ஜீசஸ் மேலே பிட்டி ஆகக்கூடாது. நிறைய பேர் கிறிஸ்தவர்களா, பாவம் இயேசு, அதுக்காகலாம் இயேசு சிலுவை, உங்கள் பரிதாபம் அவருக்கு வேண்டாம். அதை நீங்கள் பார்க்கும்போதே எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. அந்த சிலுவையில் எனக்கு பதிலாக இயேசு என்ன பண்ணியிருக்காரு? ஜீவன் தந்திருக்கிறார். ரெண்டாவது போர்ஷன் என்ன தெரியுமா? ஒன் இஸ் ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் ஜீசஸ், ரெண்டாவது கண்டினியூவஸ் ஒர்க் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. இயேசு முடிச்சிட்டாரு, ஆனால் தொடர்ச்சியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த ரெண்டு தான் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய போர்ஷன். ரெண்டு போர்ஷன், ரெண்டு இரட்டிப்பான நன்மை நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்க, யோவான் ஸ்தானகனுக்கு கூட இந்த இரட்டிப்பான நன்மை கிடைக்கல. கரெக்டாக இல்லைங்களா? ஏன்னா இயேசு சிலுவையில், பைபிள் நீங்கள் வாசிக்கும் போது பழைய ஏற்பாட்டில் என்ன இருக்குன்னா, அவருடைய தழும்புகளால் குணமாவீர்கள்னு இருக்கும். குணமாவீர்கள் அப்படின்னா என்ன? நடக்கும், ஒருத்தர் வருவார் உங்களுக்காக தழும்புகளை, அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவர் ஆனால் புதிய ஏற்பாட்டில் வந்த உடனே, நிருபத்துக்கு வந்த உடனே பைபிள் எப்படி எழுதுன்னா, அவருடைய தழும்புகளால் குணமானோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ உங்களுக்கு அந்த சுகம் ஆயத்தமாக இருக்குது. உங்கள் சரீரத்துக்கான ஹீலிங்க்கு அதை ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். சுகமானோம். இந்த வருஷத்தில் தெய்வீக சுகத்தை சபை தன் சரீரத்தில் அனுபவிக்கணும். அல்லேலூயா. உங்கள் கையை உங்கள் தலை மேலே வச்சு, என்னுடைய பிரயாசத்தினால இல்லை, என் அப்பா சிலுவையில் என் அப்பா ஏற்றுக்கொண்ட தழும்புகளால் நான் சுகமாகிறேன். சுகமாகிறேன். இட் இஸ் பிரசன்ட். I am healed by his wound. I am healed. Hallelujah. Hallelujah. நீங்களும் ஹீல் ஆகணும். இந்த வருஷத்தில் நீங்கள் கை வைக்கிறவங்க ஹீல் ஆகணும். உங்கள் தெருவில் இருக்கிறவங்க ஹீல் ஆகணும். எப்படி மகிமை வெளிப்படும்? அப்படிதான் வெளிப்படும். Hallelujah. மகிமை வெளிப்படணும்னா கர்த்தர் உங்கள் மூலியமா உங்கள் தெருக்கள் அந்த அற்புதத்தை செய்யும் பொழுது, உங்க கூட நானும் வரேன்கான்னு உங்க கூட வருவாங்க. ரெண்டு பேர் சேர்த்து, வாங்கக்கா நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க, நானும் வரேன்க்கா. அல்லேலூயா. மகிமை வெளியரங்கமானா ஜனங்க ஆட்டோமேட்டிக்காக கர்த்தரே தேவன்னு சொல்லுவாங்க. மகிமை வெளிப்படணும் அப்படின்னா அந்த ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் ஜீசஸை பார்க்கணும். இயேசு எனக்காக யாவையும் செய்து முடித்தார். முடிக்க போறார் இல்லை, இட்ஸ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட். என் சுகம் சிலுவையில். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக சுதந்திரித்திருக்கிறார். என் நன்மைகளை, மேன்மைகளை, ஆவிக்குரிய சகல ஐஸ்வர்யங்களையும் என் அப்பா சிலுவையில் செய்து முடிக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய கண்டினியூஸ் ஒர்க், தொடர்ச்சியா. அப்போ நம்ம கூட தைரியமாக இந்த விசுவாச ஓட்டத்தில் நீங்கள் ஓடுறதுக்கு உங்களுக்கு ரெண்டு விஷயம் பக்க பலமாக, இந்த பக்கம் இயேசு, இந்த பக்கம் ஆவியானவர். சும்மா ஜம்முன்னு ஓங்க. அல்லேலூயா. என்ன சிஸ்டர் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, இப்போ பேசும்போது அப்படி நரம்பெல்லாம் புடைக்குது, வீட்டுக்கு நடந்து போகும்போதே டயர்டாயிடுறேன் சிஸ்டர். இங்கே கேட்கும் போது எனக்கு எஸ் ஜீசஸ் இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறான்னு தான் இருக்குது. கீழே ஸ்டெப்ஸில் இறங்கும் போதே கடங்காரன் வருவானே, மாதம் பிறந்துருச்சே, வீட்டுக்கு போனால் இந்த ஆள் கத்துவாரே, இந்த பிள்ளைகளை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இப்படியே உங்கள் மனசு என்ன பண்ண ஆரம்பிக்குது. கரெக்டாக இல்லைங்களா? நடக்குதா இல்லையா? அல்லேலூயா. இதான் நிஜசனம். இங்கே நம்ம ரொம்ப உற்சாகமாக தான் இருக்கிறோம், ஆனால் இறங்கி போகும்போது அந்த உற்சாகம் தொடர்ந்து இருக்கா? அதுதான் ஒரு பெரிய கேள்வி. அதுக்கு தான் ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பினார். அந்த வசனத்தை நம்ம பார்க்கலாமா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். நீங்கள் அந்த அதிகாரத்தை அப்படியே திருப்பி வச்சுக்கோங்க. ஏன்னா அதிலிருந்து ஒரு சில வசனங்களை நமக்கு தேவ ஆவியானவர் கற்றுக் கொடுக்க இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 14. அல்லேலூயா. துவங்கியவர் முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. என் கூட சேர்ந்து இந்த வரிகளை சொல்லுவீங்களா? உன்னை துவங்கி இருக்கிறார். உங்களுக்குள்ள ஆண்டவர் விசுவாசத்தை துவங்கி இருக்கிறார். உங்களுக்குள்ள அப்பா நற்கிரிகளை துவங்கி இருக்கிறார். இந்த வருஷம் உங்களுக்குள்ள மகிமை வெளிப்படும்னு கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை. தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும்
தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியும். கரங்களை அப்படியே உயர்த்தி சொல்லுங்க. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. இயேசுவே நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. அல்லேலூயா. பிலிப்பியர் 3:14. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்கரேஜ் பண்ண சொல்லி எனக்கு சொல்லி அனுப்பின வார்த்தை, என் பிள்ளைகளை தொடர சொல்லு. இங்கிலீஷில் இப்படி தான் எனக்கு அந்த ப்ரெஸ் ஆன், இங்கிலீஷில் அப்படி இருக்குது. ப்ரெஸ் ஆன் அப்படின்னா தொடர். ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் முடியல, எல்லாருக்குமே இந்த டயர்ட் வரும், கரெக்டாக இல்லைங்களா?